தெருநாய்களால் மேல்தட்டு மக்களை விட ஏழை மக்களே பாதிக்கப்படுவதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், தெருநாய்கள் இருக்கும் நாடுகள் வல்லரசாக முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்தியாவில் ஒரு கணக்குப்படி 6 கோடி தெருநாய் இருக்கு. உலகத்திலே அதிகமான அளவு ரேபீஸ்ல பாதிக்கப்படுறவங்க இந்தியாவில் தான். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கானோர் நாய்க்கடியால அவதிப்படுறாங்க. நாய்க்கடியால மட்டுமில்ல, தெருநாயால நிறைய டிராபிக் ஆக்சிடென்ட் ஆகுது. இது ஏதோ நகரத்தில் மட்டும் ஆகுதுன்னு நினைக்கல, கிராமத்திலையும் ஆகிட்டு. இதுக்கு ஒரு தீர்வு காணும். முன்னாடி இருந்த சட்டத்துப்படி அதுக்கு கருத்தடைப்பு ஆபரேஷன் பண்ணி அதுக்கு தடுப்பூசி போட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏபிசி ரூல்ஸ் சொன்னாங்க, அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ். அதை பண்றதுக்கு உள்ளாட்சிகளுக்கு தான் அந்த பவர் இருந்தது. ஆனா உள்ளாட்சிக்கு எதுக்கும் அதுக்கு ஆளும் கிடையாது, அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு டெக்னாலஜிக்கல் பேஸும் கிடையாது. அந்த நாயை கருத்தடை செய்யணும்னா அதை ஷெல்டர்ல வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதனால இந்த பாலிசி ஃபெயில் ஆயிருச்சு. அதனால இனப்பெருக்கம் பெருசாகி இந்தியாவில் 6 கோடி நாய் வந்துருச்சு. இதை பத்தி நான் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கேன், ஆர்டிகல் எழுதியிருக்கிறேன், பிரைம் மினிஸ்டரை கூட போய் பார்த்திருக்கேன். இதுக்கு யாரும் பொறுப்பெடுக்கிறது இல்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இதுக்கு பொறுப்பெடுக்கிறது கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி இதுக்கு பொறுப்பெடுக்கிறது கிடையாது, மினிமல் வைல்ட் லைஃப் இதுக்கு பொறுப்பெடுக்கிறது கிடையாது. உள்ளாட்சிகளை தான் அதை பண்ணணும் சொன்னா உள்ளாட்சிக்கு இதுக்கு பணமும் கிடையாது, ஆளும் கிடையாது, அதுக்கு திறனும் அவங்களுக்கு கிடையாது. அதனால எந்த உள்ளாட்சியும் சரியா செய்யறது இல்லை. இந்த நிலைமையில நாய்க்கடி கூடிக்கிட்டே போகுது. இதை பார்த்து தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பு ஒரு அதிரடியான தீர்ப்பு, நான் ஒத்துக்கிறேன். இதை உடனே அமல்படுத்த முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் சிரமப்படுவாங்க. 8 வாரத்துக்குள்ள எல்லா நாயும் அப்புறப்படுத்தினா டெல்லியால பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா இந்த தீர்ப்பு வந்ததுனால எல்லாரும் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்ததுனால யாரும் பேசல, நான் பார்லிமெண்ட்ல பேசினதுனால இது ஒரு பெரிய விவாத பொருளால இப்ப இது பெரிய விவாத பொருளாச்சு. இல்ல நாய்களை எல்லாம் தெருவுல இருந்து எடுக்கக்கூடாது, அவங்க அங்கேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க, சிலர் எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப ஒரு விவாதம் ஆயிடுச்சு. இது இந்த தீர்ப்புனால இந்திய அளவுக்கு இது ஒரு விவாதம் ஆயிடுச்சு. அதனால இந்த தீர்ப்புக்கு பின்னர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவு வரும். ஒரு தெளிவு வந்த அப்புறம் இந்த சமுதாயம், இந்த அரசாங்கம் எப்படி இந்த தெருநாய் பிரச்சனையை தீர்க்கலாம் என்பதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான, விஞ்ஞான ரீதியான, மனிதநேயமான ஒரு தீர்ப்பு, ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்று நம்புகிறேன். இந்த தீர்ப்பு அனைத்து தமிழகம் உள்ளிட்ட அனைத்து இல்ல, இது பத்திக்கு டெல்லிக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க எல்லா ஊருக்கும். ஆனா இதை அமல்படுத்த முடியுமான்றது பல பேருக்கு சந்தேகம் தான். நான் ஏத்துக்கிறேன். 8 வாரத்துக்குள்ள இங்க இருக்கிற 3 லட்சம் நாயை நீ அப்புறப்படுத்தினா அது பண்றதுக்கு இடமும் கிடையாது, அதுக்கு பணமும் ஒதுக்கணும். ஆனா இதை சரி இப்ப அப்புறப்படுத்த வேணாம், எல்லாருக்கும் இப்ப கருத்தடைப்பு ஆபரேஷன் பண்ணலாம், இல்லாட்டி வேக்சினேஷன் பண்ணலாம், வேகமா பண்ணலாம்ன்றது ஒரு முடிவா வரலாம். திருப்பி அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்லலாம். ஆனா இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீர்ப்பு வர வரைக்கும் இதை மூடி மறைச்சிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, இந்த பிரச்சனையால யார் பாதிக்கப்படுறா? கார்ல போறவங்க யாரும் பாதிக்கப்படுறது இல்ல, பங்களால இருக்கிறவங்க யாரும் பாதிக்கப்படுறது. சாதாரண மக்கள், நடந்து போறவங்க, சாதாரண கொஞ்சம் ஏழ்மையா இருக்கிறவங்க, தெருப்பாதையில் நடந்து போறவங்க, 2 வீலர்ல போறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க.